கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. யார் இருந்தது பஸ்ல உட்காரது உங்களுக்கு இடமே இல்லையா? நீங்க அண்ணனா பேசல, ப்ரொஃபஸரா பேசிக்கிருக்கேன். இல்ல சார், ஒரு ஓரமா நின்னுக்கிறேன், இடம் கிடைக்கல, புடிச்சு தள்ளி விட்டாங்க. அதே உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பஸ் ஏறணும் உட்காரதுக்கு இடம் இருந்தா மட்டும் ஏறு, இல்லன்னா ஏறாது நிறைய வட்டம் உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன இப்ப அடி முன்னாடி நின்னுக்கு இருக்கா? விழுந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? எத்தனை தடவை தான் உங்களுக்கு நாங்க அனௌன்ஸ் பண்றது மாதிரி இதை சொல்லிட்டே இருக்கிறது? இல்லை நீ இருக்கு முடி இப்படி வச்சிருக்க சார். என்ன சார் வயிறிய பள்ளிக்கூடத்துலதான் முடியாண்டா அப்படி வச்சிருக்கா அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா காலேஜ் வந்துருக்கியா? இங்க பாரு, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி காலேஜா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தை கோயில் மாதிரி நினைக்கிறீங்களா? படிக்கிறோம் எதுவா இருந்தாலும் நமக்கு கோயில் மாதிரி அந்த இடத்துக்கு எப்படி வரணுமோ அப்படியே வரணும். என்ன பாட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில தொங்கிட்டு வரியா? கீழே விழுந்தீங்க என்ன ஆகுது? யாருங்க நம்ம உசுர நம்மத்தையும் பத்திரமா பாத்துக்கிறோம். என்னைக்கு அது போகணுமோ போகட்டும், அதுக்கு முன்னாடி போகிற மாதிரி நாமளே எதுவும் செஞ்சிடக்கூடாது. பஸ்ல போய் வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாம் அம்பட்டு கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல தள்ளி தள்ளி நிக்கிறியா? கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்பமா? இல்ல மேடம், நான் தனியா தான் நிக்கிறேன். அதுக்கு இருந்து எங்களுக்கு தெரியலையா தனியா நடில அப்படின்ட்டு? இனி பஸ்ல அப்படி வராது. என்ன முடிஞ்ச அளவுக்கு உட்காரதுக்கு இடம் இருந்தா ஏறுங்க, இல்லட்டா ஏறாதீங்க. நான் அப்பவே சொன்னேன் அங்க உட்காராதே, இங்க வந்து உட்காந்து இன்ஜின்ல அப்படின்ட்டு கேட்கல அந்த பிள்ளை. அதாவது நல்லா சொன்னா கேட்டு பழகணும். உன் பேரு பிரபா தானே? ஆமா சார். அவன் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பிரின்சிபல் ரூம்ல இருக்கு. ஏன்னா சார் எங்க தலை கம்ப்ளைண்ட்டுக்கு பிறந்தவர். அவன்கிட்ட கேள்வி கேட்டா நீ ஏன்டா பேச்சு இருக்க? என்ன மாதிரி இல்ல சார் முன்னறிவிக்கா? இந்த வாய்மொழிக்கு பேசாம இரு. யாரு உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் பிரின்சிபல் ரூம்ல இருக்கு. என்ன இதே மாதிரி தொடர்ந்து வந்து இருந்துச்சு அம்பிடுதே ஆள் ஒன்றும் சரியில்லை, இப்பவே சொல்லிட்டேன் சார். நான் பார்க்க நல்லாவே இருக்கேன், நீங்க தான் ப்ரொஃபசர் மாதிரி இல்லாம கோயில் பூசாரி மாதிரி இருக்கீங்க. ஆனாலும் தலை உனக்கு தில்லுதே போ, எங்கெங்கயோ உனக்கு மச்சம் இருக்க போல தலை. அவர் தங்கச்சியவே காதல் பண்ணிக்கிட்டு அவர் தங்கச்சியவே சைட் எடுத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ அவரவே கலாச்சுக்கு இருக்க நீ ஆளுதல உன் காட்டுல மலை. அவரோட டிசிப்ளினை பத்தி நீ ஏன் பேசுற? காலேஜ் வந்தமா படிச்சுட்டு போனமான்னு இருக்கணும், தேவையில்லாதான் பேசக்கூடாது. என்ன மேடம் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? டேய் இதுக்கெல்லாம் பாத்துக்க இருக்க மாட்டேன். என்ன வாய்ப்பு முறை பேசிக்கிட்டே இருக்க? அருந்ததி நாளையில இருந்து உன்னைய மருத கொண்டு வந்து நான் காலேஜ் விட சொல்றேன். வாயை மூடு, வாய் எடுத்து பேசாத. போங்க கிளாஸுக்கு போங்க எல்லாரும். சாரு நாளைக்கு வரும்போது முடி இப்படி இருந்துச்சுன்னு நான் பாத்து வச்சுட்டு அம்பதே பாத்துக்க. நாளைக்கு முடிய வெட்டிட்டு வரேன் சார். சலூன் கடையில போய் உட்காந்துட்டா இப்படிதான் சார் முடி வெட்டி விடுறாங்க. போய் முடி வெட்டி விடுறா, நீ இப்படி வெட்ட சொல்ற என்ன சார்? ஸ்கூல்ல தான் இந்த அட்டூழியம் பண்றாங்கன்னு காலேஜுக்கு வந்து இங்கேயே ஸ்கூல் மாதிரியே நடத்துறிய சார். அப்பவே சொன்னாங்க படிக்கும் போதே, இந்த 2 வருஷம் மட்டும் கஷ்டப்படுங்கடா, அடுத்த வருஷம் நீங்க காலேஜ்ல போய் சந்தோஷமா இருப்பீங்கன்னு. பாருங்க சார், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இதே மாதிரி காலேஜ்ல சார் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா காலேஜுமே ரூல்ஸ் தான் சார். உங்களுக்கு தண்ணி தெளிச்சு வாரி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்காம குடிச்சவரா போயிருவீங்க. எதுக்கு அப்படி விடணும்? அதே எடுத்து பிடிக்கிறோம் சார். எடுத்து பிடிக்கவே இல்லை, நான் படத்துல நிக்கிறேன். ரொம்ப வாயாய் போச்சுன்னா இனி பஸ்ல வரும்போது பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரி போங்க, இந்த வாரம் நானே வருவேன், போய் சைன் பண்ணிட்டு வரேன் ரிஜிஸ்டர்ல. பேமெண்ட் எழுதி சொல்லி எழுதிட்டு வந்தியாடா? எல்லாம் எழுதிட்டு வந்துட்டோம் மேம். சரி போங்க, வரேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கறேன்னு சொன்னோம்ல, வரேன் போங்க. தமிழ்ல இருக்குறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வேறங்களா? அதெல்லாம் கத்துக்கலாம் போ. அருந்ததி அருந்ததி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்கு, வா. ஆனா வா, நீங்க கிளாஸுக்கு போங்க. சரிங்க ரதி, எனக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நீங்க ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு நீங்க போய் கிளாஸ் பாருங்க. நான் அங்கே சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சரவணன். சரி எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, வரேன். பிரபா கிளாஸ் வரலையா? இப்போ நான் வரேன், நீ சொன்னோன்னு உடனே கிளாஸுக்கு போயிருந்தோமோ? இல்ல மேம் இப்படி கூடி போய் ரிஜிஸ்டர்ல சைன் போட்டு வந்துட்டானா அப்புறம் கிளாஸ் வந்துருவாங்களா, அப்புறம் வைவாகல, அதுக்கு தான் சொன்னேன். ஏன் நான் திட்டு வாங்குறதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? அப்பலாம் ஒண்ணு கிடையாது. இல்ல தேவலாம திட்டு வாங்கும்ல, அதுக்கு தான். இங்கிலீஷ் கிளாஸ் நல்லா ஜாலியா தர போகுது. நீ போல, நீ வேற மனுஷங்க இருக்கிற கடையில நீ போ, நான் வருவேன். வா, என்ன நான் வரேன். இல்லை தற்குறி தல கொல்ல மாசத்துல இப்படி தல கொஞ்சம் கூட மனசுக்குள்ள பயம் மாசம் இல்லையா உனக்கு? என்ன பண்ணிக்கிறா பயப்படணும் சொல்லுவாப்பா. சரிதே, அதுக்குன்னு தங்கச்சியவே காதலிச்சுக்கிட்டு அவங்க அண்ணனை கலாய்க்கிறிய நீ. இதுவரை ட்ரெய்லர் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாக்குறியா? நான் அது முடியும்னு எனக்கு தெரியும்.
ஆனா ஒண்ணுக்கு 5 அண்ணனுங்களா இருக்காங்க. எப்படி உன்னால எழுத முடியும்? முடிச்சு காட்டுறோம்டா. அதுவே பிரபா. என்னடா சரித்தல, ஆனா பஸ்ஸுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ண போல. இல்லை, சும்மா நானே கொஞ்ச நேரம் தான் கிடச்சிச்சுன்னு இருக்கேன். அதை முழுசா கூட அனுபவிக்க விடாம டக்குன்னு எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. நாளை இருந்தது பஸ்லயே வராது. அவங்க அண்ணே நீ என்னென்ன செய்ய போறாங்களோ. இருந்தாலும் பாத்துருவோம். நீனே யாருன்னே தெரியாம காதலிக்கணும்னு சொன்னீங்க. அவாய்ட் பண்ணுன்னு சொன்னோம்ல, அப்ப நீ லவ் பண்ணிக்கிட்ட இல்லையே. 2 விதமா காதலிக்கணும்டா. போன்ல பேசும்போது மானே தேனே குயிலேண்டு கொஞ்சம் பேசணும். நேர்ல பேசும்போது ஒரு மாதிரி எரிஞ்சு விழுகணும். சேம் டைம் கொஞ்சம் பாசமாவும் இருக்கணும். அப்பனா தாண்டா அதுல ஒரு கிக் இருக்கு. அவ எப்படி தான் தான் என்ன லவ் பண்றங்கிறது தெரியாம லவ் பண்ணிக்கிருக்காளோ அதே மாதிரி நானும் அதே மாதிரி பண்ணணும்லடா. பொறுத்து இருந்து பாரு, போக போகவே ஆட்டம் சூடு பிடிக்கும். என்னண்டோ எங்க தான் போய் முடியுதுன்னு பார்ப்போம். என்ன சிலவி ஒரு மார்க் கூட்டுக்கு இருக்கு. சௌமியா எத்தனை முறை சொல்றது தெரியல. அதுக்கு என்ன பிரச்சனையோ. சரி வாங்க போவோம். தெரியல, ஒருவேளை உனக்கு அன்னி கரெக்ட் ஆகி காதெல்லாம் சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டேன்னா அந்த சௌமியாவை எனக்கு கரெக்ட் பண்ணி விடு. பாப்போம்டா வா. இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. என்ன இன்னும் உன்னை மாதிரியே இருப்பேன் நினைப்போ. என்னது மெஜாரிட்டி திங்ஸா? இருக்கு, அது மெச்சூரிட்டி. ஓ அப்படியா? சரி, மெஜாரிட்டி திங்ஸ்க்கும் மெச்சூரிட்டிக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். நீ வேலை பாரு. இப்ப என்ன அண்ணி கூப்பிட்ட? அங்க நின்னுட்டு இருந்தான்ல பிரபா. அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது தனியா அம்பளுத்து இருக்கானா, இல்ல உனக்கு தனியா கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசியிருக்கானா? ஏய் லூசே, உனக்கு தானே கேட்டுருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட பேச மாட்டியா? யாரு? அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உள்ள பிரின்சிபல் ரூம்ல. அவன்கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுருக்காத. பஸ்ல ரொம்ப நெருக்கி நின்றுக்கு இருந்தனால சொல்றேன். அவன்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சு நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருந்தாச்சும் ஆச்சுட்டு வச்சுக்க. நீ அப்படித்தே முடிஞ்ச. என்ன நம்ம குடும்பத்துக்கு படிப்பு கூட 2ஆம் பட்சம். மான மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நீ ஒண்ணும் செய்ய மாட்ட. ஆனா உனக்கு இருக்கிற வயசும் உனக்கு சுத்தி இருக்க சூழலும் உனக்கு அப்படி செய்ய தோணும். அதுக்கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டே. அவன் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. அவனோட பேக்ரவுண்ட திரும்பி பார்த்தாலே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். சரியான கடைஞ்செடுத்த பொழிக்கவன். இந்த காலேஜ்ல என்ன லட்சம் அவன் சீட்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வேற இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்திருக்கவன். என்ன பார்த்து இருந்துக்க அப்படிதான் சொல்லுவேன். நாளையில இருந்து மருந்து கொண்டு வந்து விட்டு வருவியான். இல்லையா மருந்துகளை நான் வண்டி வாங்கிட்டு வரேன். நம்ம 2 பேர்த்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு அவன் ஜோடி பாப்பியான். சரியா? இனிமே நீ பஸ்ல வரக்கூடாது. காலேஜ்ல ஸ்டடி கிளாஸ் இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கணும். இல்லையா என் கூடயே நடைய கட்டி வீட்டுக்கு வந்துடணும். இங்க இருந்துட்டு என் ஃப்ரெண்டை பாத்துட்டு வரேன் அது இதெல்லாம் சொல்லி இருக்க கூடாது. புரியுதா? என்னடா ரொம்பவே காண்டிக்கிறா? நீ என் தங்கச்சிங்கிறத தாண்டி நீ ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ரோட்ல நடமாட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து இருக்கோம். ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்காத உலகம். இந்த உலகத்துல நம்ம வாழணும்டா நம்ம எப்போதும் தெளிவா தைரியமா இருந்துக்கிறோம். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தைரியமும் துணிச்சலும் எப்போதும் இருக்கணும். அண்ணனுக்குலாம் நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதே. ஆனாலும் உனக்கான தைரியத்தை நீ வளர்த்துக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தெரியும் பொம்பளை பிள்ளையோட அருமை என்னண்டு. அதையும் சொல்றேன். புரியுதா? சொல்லத்தையும் கூப்பிட்டேன். ஓ கிளாஸ்க்கு. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒரு மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மான மரியாதை எப்போதும் நினைச்சு நிக்கணும். ஒரு வீட்டோட மரியாதையும் மானமும் கரெக்டா நினைச்சு நிக்கணும்டா. அந்த வீட்டுல பிறந்த பொட்ட பிள்ளை சரியா இருந்தாதே அது நடக்கும். நான் உன்னை செல்லமாண்டா கூப்பிட போறேன். செல்லமா. ஏதுமில்லை வண்ணம் என்று நானும் வாடினேன். நீ 7 வண்ண வானவில்லா என்ன மாத்துன. தாயும் இல்லை என்று உள்ளம் நேற்று ஏங்கினேன். நீ தேடி வந்து நீதன்பால் நெஞ்ச தாக்கின. கத்தியின்றி ரத்தமின்றி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன். மிச்சமின்றி மீதமின்றி சேதப்பட்டவள் உன் நிழல் கொடுத்த தைரியத்தால் உண்மை அறிகிறேன். உப்பு கல்லு கண்ணீருக்கு ஏக்கப்பட்டது. கண்ணு 2ம் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது. கடவுளே முருகா, என்ன விளையாட்டுது? நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கும் போதுதே என் கண்முன்னாடி வந்து நிக்கிறியா? இவனே அந்த சௌமியாவை லவ் பண்றாம்ல, வேற எதுக்கு என் முன்னாடியே வந்து நிக்கிறியா? என்ன சொன்ன மாதிரி நான் நல்ல பிள்ளையா தான் இருப்பேன். என்னால என் குடும்பமான எப்போதும் போகாது. இவன் யாரோ நான் யாரோ. இவன் அந்த சௌமியாவை லவ் பண்றியா? இனிமே வந்து நான் பேசவே மாட்டேன். நம்ம போவோம். ஏ நில்லு. நான் போறேன். எனக்கு கிளாஸ் இருக்கு. போலாம் பொறு. கொஞ்சம் நீ பாருவேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒன்னும் கேட்கல. தேவையில்லாம பஸ்ல நடந்ததுக்கு நீயே திட்டு வாங்கிட்டல.
அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்ட்டுதேன். எதுவும் நினச்சிக்கிறாது என்ன, நான் எதுவும் வேணும்னு செய்யல. கூட்ட நெரிசல் அப்படி செஞ்சுட்டாங்க, அதனால அப்படி கம்பியை பிடிச்சிட்டு ஒட்டி நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. மன்னிச்சுக்க. கிட்ட இருந்தா நீ உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். எனத்த சொல்ல. சரி மன்னிச்சுக்க என்ன, போ கிளாஸுக்கு. ஏய், கிளாஸுக்கு மேல போகணும், எது கீழே போய்க்கு இருக்க? நீ தானே கிளாஸுக்கு போகணும்னு சொன்ன. நான் என்னமோ வேணும்டே பேசிக்கிற மாதிரி வம்பிழுக்கிற. என்னண்டோ, கீழே போற மாதிரி இருந்தா கீழே தரையை பார்த்து நட, படியில இருந்து உருண்டு அடிச்சு விழுந்துடாத. அப்பா, உனக்கு ஓன் கூட பட தெரியுமா? கோபப்படும் போது குழந்தை மாதிரி அழகா இருக்கு மூஞ்சி. ஒத்த சொல்லு புத்தி கொள்ள மாட்டிக்கிட்டது, தப்பி செல்ல கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது. வர்றா, இப்ப இங்க வர. குழந்தை மாதிரி கோவப்படாத என்ன, மேல கிளாஸ் ரூமுக்கு போ. மேம் வந்தா வைய போறாங்க. போ. தற்செயலா தாய் செயலா, நானும் இங்கு நானா இல்லையே. ஏய் அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல. ஆமா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன் பாத்தியா? எனக்கு தான் அறிவு இல்லாம போச்சு. சே, நீதான் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன். படிச்சிருக்கீல, ஏறி மேல கால் வச்சு எப்படி ஏறணும் கூட தெரியாதா? சரி, உன்னாவது முடியலன்னா வெளியே யாராவது வேலையாளர் கொடுத்து எடுத்து வச்சிட வேண்டியதானே? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுல ஏறிக்கிருக்க, கீழே வந்து கைகால உடஞ்சு போனா யாரு பாப்பா? அதான் நீ இருக்கியே. அடி இன்னும் போடுற கோத்துக்கு என்ன பண்ண வேண்டியது? இங்க பாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிருக்க முடியாது. என்ன இப்பெல்லாம் சும்மா பண்ணிக்கிறது அப்படிதான் பாத்துக்க. உனக்கு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் அப்புறம் வேலைக்கு வரமாட்டேன் பாத்துக்க. அப்படியா? வராம இருந்துருவியா? ஏன் இருக்க மாட்டேனா? நீ வேலைக்கு வராம இருந்தீண்டா உன் குடும்பத்துல எப்படி சோறு வேகிறது? அடுப்புல வச்சாலே வேகும். யாரு ஓவரா வீம்பு பிடிச்சிட்டு தெரியாத என்ன? இப்படியே எத்தனை நாளதே விலகி போயிட்டே இருப்ப. என்னை பார்த்து உனக்கு பாவமாவே தெரியலையா? நீ என்னை எத்தனை முறை வெறுத்து விலகி போனாலும் உன்னை நான் துரத்திக்கிட்டே தான் வருவேன். ஏன்னா உன்னை நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறதையும் தாண்டி உன் கூட நான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னால வேணா அப்படி இல்லாம இருக்க முடியும், ஆனா நான் உன் கூட வாழ்றேன். யாரு உன்ட்டு நான் கோவமா சொல்லி பார்த்துட்டேன். ஒரு மாதிரி திட்டின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாவும் பேசின்னு சொல்லி பார்த்துட்டேன். எப்படி சொன்னாலும் என்னை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறியே. கடைசியா சாதுவா பேசி முடிச்சுக்கலாம் என்ன? தயவு செஞ்சு இந்த காதல் கத்திரிக்கால என் குடும்பத்துக்கு செட் ஆகாது. இதெல்லாம் என் குடும்பத்துல யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒருவேளை உன் மேல எனக்கு காதல் வருதுன்னே வச்சுக்க. வருதுன்னா இல்ல, வந்துருச்சு. ஆனா நடிக்கிறேன். கூக்கு பேசாத, செத்த நேரம் பேசாம இரு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, அந்த காதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் போகாது என்ன? கண்டிப்பா உன் அப்பா உன்னையெல்லாம் எனக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசை வளர்க்காத. வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலையை பத்தி உன் அப்பாவுக்கும் நான் அவமானத்தை தேடி கொடுக்குற மாதிரியா இருக்கும், என் குடும்பத்துக்கும் நான் அவமானத்தை தேடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பேத்துக்கு இது தேவையா? விடு, இந்த காதல் கத்திரிக்கையில வேணாம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழிக்கலாமா? இப்படி சொல்றது உனக்கு நியாயமா இருக்கா? நான் பாட்டுல செவனேண்டு இருந்தேன். தேவையில்லாம நீதான் என் வாழ்க்கைக்குள்ள வந்த என்ன? இப்போ என் உலகமே நீதான் நான் சொல்றேன். நீ என்னை எம்பிட்டு விலைக்கு போனாலும் உன்னை தொடர்ந்துக்கிட்டே வரணும்னு தான் தோணுது. என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியல. என்னையும் மீறி என் மனசை உன்ட்ட நான் பறி கொடுத்துட்டேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? உன்னை மாதிரி என்னால் ஈஸியாக பேச முடியல. நீ எப்படி உன் குடும்பத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசிக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் பேசுகிறேன். ஆனால் அதையும் தாண்டி என் காதல் தான் இந்த அளவுக்கு என்னை பேச வைக்குது. யாரு உன்னை நான் ஒன்றும் அவசரப்படுத்தலை. பொறுமையாகவே உன் பதிலை சொல்லு. நீ உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னை காதலிக்க மாட்டேன், என்னை கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. என்னால் அதை ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா உன் கூட நான் கற்பனையிலே வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே உன்னை மறக்கணும்னா அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஏன்டா இப்படி பண்ணுற? புரிஞ்சுக்கோடா. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னியே, இந்த மாதிரி ஒட்டி உரசுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் ஆளுக தனியாக இருக்கா அங்கே போன்னு சொல்லி. அப்படிதான் நான் ஒட்டி உறவாடுறதுக்கு ஒரு ஆளை தேடி போகணுன்னா ஏன்டா உன்னை தேடி வரணும்? நம்ம சந்திக்கிறவங்க மேலே எல்லாமே ஆசை வருதுண்டா. அதுக்கு பேர் காமம் கிடையாது. யாரை மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அவங்க மேலே வர்றது தான் காதலும் காமமும்.
அது ரெண்டுமே ஓ மேலதான் எனக்கு இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை நீ சொன்னதுக்கு பிறகும் நான் ஏன் உன்னையும் சுத்தி சுத்தி வரேன்? ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு உன் குடும்பத்தை பிடிச்சிருக்கு, ஒன்னு பிடிச்சிருக்கு. அந்த குருவி கூடு மாதிரி இருக்க குடும்பத்துல நானும் ஒரு ஆளா வந்து வாழணும்னு ஆசை. அத நீ நினைச்சா மட்டும்தான் எனக்கு தர முடியும். சின்ன வயசுல நீ உன் குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். உன் தங்கச்சி நானும் இன்னைக்கு நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்தே விவரம் தெரிஞ்சிருந்து நானும் அந்த பிள்ளை ஒன்னாதே படிச்சோம். அப்பையில இருந்தே உன் குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த குடும்பத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஆசை, ஏன் பேசாம இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல பிறந்திருக்க கூடாதுன்னு. என் வீட்டுல நான் என்ன சித்திரவதை அனுபவிக்கிறேன் எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அங்க நானும் வந்து இருந்துடக்கூடாதான்னு அதோ மூலமா தான் நான் நிறைவேற்றிக்க முடியும். நான் ஒன்றும் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போடலாம் உன்னை நான் சொல்லல. என் கழுத்துல மூளை முடிச்சு போடுன்றதே உடனே சொல்றேன். இனி இங்கிருந்து எப்படியாவது அங்க கூட்டு போயிரு. முடியாதுன்னு சொல்லாத மருது. என்ன பாருடா, என்ன பாரு. சின்ன இரும்பாச்சு கால வச்சு காலம் மேலேறி போச்சு. நாளா இங்க யாரடா நீதான் மட்டும் பாரடா. காதல் வேறு ஏதடா நீனா மட்டும் தானடா. வண்டார்குடி வண்ணக்கிளி ஏவுள்ளார உன்னால காயோ வழி கண்டேனடா உயிர் கொண்டேனடா அன்பான கூட நீயோ. நம்ம சேர்ந்து தொட்டு போமரம் மலர் மலரா பொழியோ. கண்ணாலே கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீதாண்டா. உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டா. இந்தாங்க காப்பி. ஒரு வாரே. என்ன செஞ்சுக்கிறீங்க? ஏதோ நோட் எடுத்து வச்சு கணக்கு பாக்குறாப்ல இருக்கு. ஆமா, கதிர் கல்யாணத்துல எம்பிட்டு மொய் வந்துட்டு பாக்குறேன். எப்ப பாரு தம்பி குடும்பம் விட்டா தம்பி குடும்பத்துல வந்து செத்து போயிருவான் போல. பரவாயில்ல, எல்லாருமே மொய் வச்சிருக்காங்க. எதிர்பார்க்கறத விட சூப்பரா மொய் வச்சிருக்காங்களே. சரி சரி. நல்ல காசு படத்தை தூக்கி கொடுத்து நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சா மொய் எல்லாம் வரத்தையும் செய்யும். இதே ரொம்ப சிம்பிளா அப்படி வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு கல்யாணத்தை முடிக்க சொல்லுங்க, எவ்வளவு வந்து மொய் வைப்பானா? ஏன்னா நீங்க முன்னாடி செஞ்சதுனாலதே உன்னால செத்தேன வாயை பொத்திக்கிட்டு இருக்கவே முடியாது, அப்படித்தானே? ஏன் அப்பா ஒண்ணு பேச கூடாது, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அப்படி வந்துருவிய. அப்படி தம்பி குடும்பத்துக்காகவே வாழ்றீங்க, வாழ்க்கை அதிகம் அர்ப்பணிச்சிட்டீங்களோ? நீ என்ன எப்ப பார்த்தாலும் நீ தம்பி குடும்பத்தை இல்ல என்னோட மயங்க பத்தி பேச உனக்கு எதுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? இல்ல என்னங்கறேன்? ஆமா, ஒண்ணு பேச விட மாட்டீங்க. நீங்களே ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க, ஞாபகத்துல இருக்கா இல்லையா? நாளைக்கு அதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுட்டு ஒண்ணு கொண்ணா வளர்த்து கண்ணு மண்ணுமா எல்லாம் வளர்த்து படிக்க வச்சிருக்கோம். நாளைக்கு அதுக்கு கல்யாணம் பேசணும், கல்யாணம் முடிக்கணும், அதுக்காக நகை எடுத்து வைப்பா. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. காலை முடிச்சு தம்பி குடும்பம் வந்து செத்து போ. நீ எதுக்கு உசுரோட இருக்க? முடியாது, உன்ட சண்டை ஓட்டி வம்புழுக்கிற நிலைமையில நான் கிடையாது. என்ன காப்பிய கொண்டா ஆளை பாரு. அடுப்படியில சோழி இருந்தா பாரு. யோ, உன்னை மாதிரி புருஷங்க இருக்கிறனாலதே என்னை மாதிரி பொம்பளைங்களா இப்படி இருக்கும். உனக்கு என்ன பொட்ட பிள்ளை பத்தி வச்சிருக்கேன், எனக்கு தான் தெரியும். வயிற்று அம்பட்டு இதை கட்டிட்டு அழைச்சிருக்கேன் நானு. ஆனா ஒண்ணு, உன் தம்பி குடும்பத்துக்காக ஒண்ணு பார்த்து செய்யறேன்னு அவங்களோட வச்சுக்க. என் பொம்பளை பிள்ளை இங்கதான் கொடுப்பேன், கட்டி கொடுப்பேன், அப்படி இப்படி தான் பேசிக்கிறதே வச்சுக்க. அம்பிடுத்தேன் என் பொம்பளை பிள்ளைக்கு நல்ல இடத்த கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் நானு. என்னமோ நீ மட்டும் பெத்தவ மாதிரி பேசிக்கிருக்க, நான் இல்லாம புள்ள வந்துருச்சா? இதான் உன்னை இப்படி பேசிக்கிட்டே தெரியும் என்ன? சை, கொஞ்சமா இந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது யோசிக்கிற நீ? அதெல்லாம் உனக்கு எப்படி யோசிக்க தோணும்? நீ மனுஷனா இருந்தா தானே? சரி, நான் மனுஷனே இல்ல, நீ வச்சுக்க போ. நீ மூலம் சோழியை பார்த்துட்டு போ. இன்னைக்கு கடுப்பை கிளப்பிக்கிருக்காத, கணக்க பார்க்கணும் போ. ரொம்ப பொறுமையா பேசிக்கிறீங்க, என் தலையெழுத்து. உன்னே போய் கட்டி கூட்டு வந்தேன் பத்தியா? ஆனா இப்பத்தே நீ பேசுவ, போயா கருமம். முதல்ல இவளுக்கு ஒரு பாயாசத்தை போடணும். சை கருமத்தை என்னடே பெத்து வளர்த்து விட்டாங்கன்னே தெரியல. இவன் ஒருத்தரே அந்த குடும்பத்துக்கு அப்படியே அடிச்சு மண்ணு கட்டி உருண்டு கிடக்குறது. எத்தனை எனக்கு தெரியாதா என் பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? என்னமோ இவன் பெருசா இவன் பண்ணி பேசிக்கிருக்கா. மாமா அடே வாத்த மருமலே, என்ன என்ன மாமா ஏதோ சத்தம் போட்டு இருக்கியா? ஒண்ணுமில்ல, நானும் சத்தம் போடுவேன். உன் அத்தை காரிலே அவ்வளவு பெருந்தொல்லையா இருக்கு. என்ன அந்த வீட்டுக்கு வந்துருக்க? இங்க கதிர் வரல? இல்ல மாமா, மாமா வீட்ல இருக்காங்க. நான் தான் அத்தையை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இவன் என்ன பெரிய இவளா பார்க்க நீ வர? அவளை சத்தம் போட்டா வர மாட்டாளா? என்னடோ சரிதா, எங்க மச்சான காணா? அப்பா எல்லாரும் அங்க இருக்காங்க. நான் காலைல வந்ததுல போவே இல்ல. அப்பா வயலுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நின்னு கணக்கு இருக்குன்னு சொன்னாரு, போயிருப்பாரு. சரிதா, இதா உள்ள இருக்கா, உள்ள போய் பாருவா. இந்த காப்பி குடிப்பா. இல்ல மாமா இருக்கட்டும், இப்பதான் குடிச்சிட்டு வரேன். அத்தைகிட்ட பேசணும். இப்பதே உள்ள போனா கொல்ல பக்கம் போயிருப்பா, அங்க போய் பார்த்தா. சரிங்க மாமா. நீங்க என்ன உட்காந்துக்கிறிய? நீங்க எங்க போலையா? உங்க மொய் கணக்கு எடுத்து பாத்துக்கிருக்கேன், பார்த்து முடிச்சுட்டே போன்னு நினைச்சுக்கிறேன். சரி போவா, நீ நமக்கு நேரம் ஆகுதுல. சரிங்க மாமா. எங்க கண்மணி காலேஜ் போயிட்டாலோ? ஆமா, அவங்க வாரமா காலேஜ்ல நடக்கிறாங்க. சாயந்தரம் வீட்டுல பார்க்க முடியும். இல்ல 4 நேரம் வரை சாப்பிட்டு தூங்கி போது காலைல வெள்ளன எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருது. காலேஜ் படிக்கிற 3 வருஷம் அப்படித்தே மாமா இருக்கும். சரி, நான் அத்தையை பார்த்துட்டு வரேன். சரிதா போ. முன்ன இருந்ததுக்கு பரவாயில்ல.
ஏதோ மாற்றம் தெரியுது. சரி இப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிற மனசு. ஐயா ருத்ரா, நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதியா. எல்லாம் பெரியப்பாக்கு தெரியும். உன் நல்ல மனசு எல்லாமே நல்லதாவே அமையும்யா. பரவாயில்லடா, ஞாபகம் வச்சிருக்கியே, மறந்து போயிட்டியோன்னு நினைச்சோம்டா. உன்னையெல்லாம் மறப்பாங்களா இல்ல மறக்கக்கூடிய ஆளாக்கு நீ? என்னடா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில யாருன்னே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. அப்புறம் மன்னிச்சுக்க, கல்யாணத்துக்கு வர முடியல. நான் அதுக்குதான் உன் மேல கோவப்படணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருந்துட்டோம், அதனாலதான் எதுவுமே பேச முடியல, பார்க்க முடியல, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கல்யாணத்துக்கு வரல? வந்து பத்திரிக்கை வச்சத நம்பிக்கை சொன்னாங்க. ஆமாடா, வந்து ஆஸ்பத்திரியில வச்சுட்டு போனாங்க. ஆனா அன்னைக்குதான் பார்த்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகி போச்சு, ஒன்றும் செய்ய முடியல. அதை வேற ஆளுக்கு மாத்தி விட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தான் அது பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை. அதாண்ட வர முடியல. எப்படி கோச்சுக்கிற வேண்டிய தெரியும். சரி, ஒரு ஃபேக் நம்பர்ல இருந்து கலாய்க்காமட்டு பார்த்தேன். ஆனா தம்பி உஷாராயிட்டேன்னு. உங்க குரல்லாம் மறந்து போயிருமாக்கு எங்களுக்கு, இல்ல மறக்கக்கூடிய ஆளா நாங்க? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சின்ன பிள்ளைல பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் தானே நீ சம்மந்தம் இல்லாம டாக்டர் ஆயிருக்க. ஆமா, நம்ம சொல்லிட்டு தெரிஞ்சதை இப்ப நம்ம ஆறும் பாரு. என்னண்டா சரி, வீட்ல படிக்க சொன்னாங்க, படிச்சேன், கடைசில டாக்டர் தலையெழுத்து ஆயி போச்சு. நீங்களும் சொல்லிக்கிருந்தீங்க நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்க்கு எம்டியா போயிருவோம்டு. ஆச்சா? உங்க அண்ணனை எப்படி கேள்விப்பட்டே? ஆசதே. சரி, இப்ப அண்ணன் இருந்தான்னு நான் இருந்தேன் என்ன? அக்ரிகல்ச்சர் பத்தி எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு என் அண்ணன் எனக்குமே முதல்ல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அண்ணன் அண்ணனே வாழ்றீங்க. என்னடா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தது யாரு? நம்ம அண்ணன் தானே. சரிதான். அப்புறம் உன் பொண்டாட்டிட்ட வந்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் உன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க. சரி, நீ ஒரு ஃபேக் நம்பர்ல இருந்து போன் அடிச்சியா? சரி, உன்னை பார்த்து பேச போலாம்ன்றதே வந்தேன். சரி, வேலையில அப்படி போய்க்கிறதுல இந்த ஊர்லயே இனி பர்மனண்டா வேலையா? தெரியலடா, இனி எங்க வேலை போடுவாங்களோ என்னன்னு தெரியல. இப்போதைக்கு இங்க வேலை பார்த்துக்கிறீங்க. அடுத்து எங்கேயாவது மாத்தினாங்கன்னா நாங்க போயிட்டே தொலையணும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறோம்ல. சரிதே. சரி, ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வீட்டுக்கு வாண்ணா. கண்டிப்பா வரேன். அடேங்கப்பா வாங்க. ஏன் 2 நாள் ஆள காணா? 2 நாளா அங்க இருந்தேன்ல, அதான் வரல. ஏதோ பேசணும்னு சொன்னியல்ல, அதே. எதமும் வந்தாதானே என்ன எதுன்னு பேச முடியும். அப்படி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்தீண்டா அத்தையெல்லாம் ஞாபகத்துல இருப்பனா என்ன? அப்படிலாம் கிடையாது. உங்களை நான் மறப்பனா? எதுக்கு உங்களை மறக்க போறேன்? சரி, நீ மறக்க மாட்ட. ஆனா மறக்கடிக்கிறதுக்கு வீட்டுல ஆள் இருக்காங்களா, அதுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் ஒருத்தவங்க சொல்லி நான் கேட்கல மாட்டேன். என்ன எனக்கு சரியா? இப்பதான் உன் மாமன் 2 சண்டை ஓட்டு வந்தேன், இப்ப நின்னுக்கு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா வாழ்க்கையில எப்படி இப்படி போய்க்கிருக்கு? நான் சொன்னதும் உன் புருஷன்ட்ட பேசுனியா? இல்லத்த, பேசல. எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீ போடி போக்கத்தவளே, எப்படி பேசுறதுன்னு தெரியலையாமா? இப்படி இருந்தா என்னண்டு போல பண்ணி? முதல்ல கட்டினவன்ட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்க. என்ன ஆம்பளைகிட்ட எங்க பேசினா எப்படி மடி வாங்கிட்டு ஒரு பொட்டச்சிக்கு தான் தெரியும். அது கல்யாண அளவு அவ புருஷனை எப்படிலாம் வச்சுக்கணும்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணுதையா சுதக்கடை பைக்கியா இருக்க, என்னன்னு வாத்தாவனையெல்லாம் வளர்த்தாளோ? அம்மா அவளை எதுவும் சொல்லாதிய. அம்மா என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா வளர்ப்பாக. அது என்னமோ சரிதே, பேசுறதுனால இனி கிடைக்காத அப்படி பேசுறிய. இப்ப எப்படி ஆரம்பிக்கிறேன்டா? முதல்ல இப்ப அவன் எந்த வேலைக்குமே போகல, வீட்டுலதான் இருக்கேன். இல்லைன்னா வயக்காடுக்கு சோழி இருந்தா போவேன் நெல்லு முடை ஏற்றுறதுக்கு. அது ஒரு சோழியா? அவன் படிச்சிருக்கான்ல, படிப்புல இருந்து ஆரம்பிச்சு விடு. ஏத்த, அவங்க பாக்குற வேலையும் நல்ல வேலை தானே, அதை பாத்துக்கிறதா என்ன? அப்ப உனக்கான வாழ்க்கை நீ வாழக்கூடாதுன்னு இருக்க, அப்படித்தானே? கடைசி வரைக்கும் உன் மச்சனே இவங்களுக்கே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடணும். உன் புருஷன் அதுக்காகவே வாழ்ந்துருக்கேன், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். சரி, இப்ப விட்டுரு. இப்ப நீ எதுவுமே பேச வேற வைக்க வேணாம். நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறக்குதுன்னு வச்சுக்க, அந்த புள்ளைக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்ல. அதுக்கு என்ன போய் அவங்க கிட்டே கை நீட்டி காசு வாங்கிருப்பான் உன் புருஷன்? யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்க. இப்ப என்ன செய்யணும்? நீ என்ன செய்யறா? முதல்ல போய் காசு விஷயத்துல சண்டையை மூட்டி விடு, அப்படின்னாத்தையும் சரியா வரும். புருஷன்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு நான் சொல்றேன், அதே மாதிரி பேசு. என்ன சாதுவாலாம் பேசக்கூடாது. ஆரம்பத்துல பேசும்போது சாதுவா பேசணும். பிறகு பேச பேச வாய் கொடுக்கும் போது கோவம் வரும், சண்டை வரும். அந்த சண்டையிலேயே அவங்க புரிஞ்சுக்கணும். உன் புருஷன் ருத்ரன் பாக்குற அக்ரிகல்ச்சர் கம்பெனிக்கு அவன் இவன் ஏதாவது ஒரு மெயினான ஒரு பதவிக்கு இவன் போய் இருக்கணும். இருந்தாதே நீ வாழ்க்கை நிலையா வாழ முடியும். ஆனா அத்தை, நான் வாழ்க்கை வாழணும்னு நினைச்சோன்னா அவரை கல்யாணம் கட்டிக்கலையே. இப்போடி போக்கத்தவளே, இனி இதுதே உன் வாழ்க்கை, இவன் உன் புருஷன், அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அப்படி நினைச்சிட்டு நீ இருந்துருவியாக்கும். யாரு? நான் சொல்றது மட்டும் கேளு, எல்லாம் சரியா வரும். என்ன சரி, எத்தனை நாளைக்குடா இப்படியே வயக்காடு வேலையவே பார்த்துக்கிட்டு நீ பாட்டுல இருப்ப? அதையும் படிச்சிருக்கிற, பேசாம உங்க அண்ணனோட அக்ரிகல்ச்சர் கம்பெனிக்கு இதை வேலைக்கு போலாம்ல? அங்கெல்லாம் எதுவும் வேணாம்ல. அங்க நான் போனேன்டா, என் அண்ணனோட பதவிய தட்டி படிக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துடும். குடும்பத்துக்குள்ள சின்னதா ஒரு விரிசல் வரும். அதெல்லாம் இப்போதைக்கு ஆகவே ஆகாது. சரி, இப்ப நீ இப்படி பேசிக்கிருக்க, ஒருவேளை உன் பொண்டாட்டி வந்து நீ இப்படி வெட்டியாவே வீட்டுல இருந்து என்ன செய்யன்னு சொல்லி கேட்டுருச்சுன்னா? வேற அவந்திகாவா? நீ வேற புள்ள பூச்சி, அதெல்லாம் ஒண்ணும் பேசாது. ஏன்டே அது சரியா பேசாதுன்னா பாத்துக்க. சரியா பேசலடா, அப்ப இந்த வாழ்க்கை வாழவே இல்லையா நீங்க? இல்ல, ஏற்கனவே அந்த பிள்ளை வாழ்க்கையில நடந்த விஷயம் என்ன,
அந்த பிள்ளை என்னென்ன பண்ணிக்கிருந்துச்சு இப்ப எப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியாதா? எடுத்த உடனேயும் கிறுக்கி மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் என்ன மென்டலா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதானே இல்லற வாழ்க்கை. கணவன் மணிக்குள்ள புரிதல் இருந்தா தானே. சரிவே, இதனால ஈனவங்காய் மாதிரி பேசுறிய. ஆனா உனக்கான ஒரு வேலை ஏதாவது ஏற்படுத்தி பாரு. இப்படியே இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்கிறது உன் விருப்பம். என்ன? அதெல்லாம் பாத்துக்குருவோம். ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணுவோம், நமக்கு என்ன வேலை கிடைக்காமல. ஆனா அண்ணனுக்கு எதிராக நான் எதையுமே செய்ய மாட்டேன். என் அண்ணன் கஷ்டப்பட்டு உருவாக்குறதா தான் சாம்ராஜ்யம். அதுல நாம ஒரு ஆள் போய் மூலையில உட்காந்துக்கிட்டு அதை செய் இதை செய்யிட்டு ஒருத்தர வேலை வருது. என்னைக்குமே எங்க அண்ணன் எங்களை வேலையை விதி நாங்க இருக்கோம். அண்ணனுக்கெல்லாம் எதுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டோம். என்னடா சரிதே, வாழ்க்கையை வாழுங்க. என்ன குடும்ப ஒற்றுமை தான்டா முக்கியம். அந்த ஒற்றுமையில உங்க குடும்பத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆவணும் கிடையாது. அடிச்சுக்க முடியுமா? அதே எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வாங்க. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல சார், இருக்கட்டும். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல அவங்க வந்துட்டாங்க. இப்பத்தே ஆபீஸோட லொகேஷன் அனுப்பி வச்சேன். இனியாலும் வந்திருக்கணுமே. நான் வாரத்துக்கு முன்னாடி வந்திருப்பான்னு நினைச்சேன். இல்ல சார், வழி மாறி போயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன் பக்கத்துல. அப்படியா? சரி, அப்போ மீட்டிங் ஹாலுக்கு அரேஞ்ச் பண்ணிருங்க ரூம. சரிங்க சார். அப்புறம் அர்ச்சனா வந்துட்டாங்களாம்? வந்துட்டாங்க சார். பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, ஊட்டி விட்டுட்டு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சரிங்க சார். இங்க பாரணும், ரொம்ப சேட்டை பண்ற. வர வர உனக்கு ரொம்ப சேட்டை ஆயி போச்சு. இப்போ நீ சாப்பிடு. அம்மாக்கு சோழி இருக்கு. உன்னை விட்டுருப்பானே அப்பா போய் வேலை கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பேன். அப்படின்னா நீ எதுவும் அம்மா உன்னை கூட்டு வருவேன் கூட. இல்லைன்னா அந்த பாடிக்கிட்டே விட்டுட்டு வந்துடுவேன். அது நீ என்ன வேலை செய்ய தெரியுமா? நீ இப்படி செஞ்சேன்டா அம்மா எப்படி வேலை செய்வேன்? ரொம்ப சேட்டக்கார பிள்ளை நீ. சரி, அம்மா சாப்பாடு ஊட்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவீங்களா? அப்புறம் அம்மா உங்களை இங்க விளையாட விட்டுட்டு அம்மா போய் கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பனா? தங்கம்ல காட்டிருங்க தங்கம். ஏண்டி இப்படி படுத்துற? சரி, இப்போ அந்த நீ இத போட்டுக்கோ. நான் உனக்கு வேணாம்னு சொல்ல. ஆனா 2 வாய் வாங்கிக்கறணும். வாங்கிட்டு போட்டாதே என் தங்கப்ல. இல்லண்டா பாப்பா கேட்டப்ல. இது வேலைக்கு ஆகாது. வாயில போட்டு விடுவோமா? என்ன வரும்? உள்ள எம்டி இருக்காரா? கேட்டியா? எல்லாமே விசாரிச்சாச்சு அங்கிள். எம்டி உள்ளதான் இருக்காராமா. மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் அவரை பார்த்துட்டு நம்ம அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டா போதும். ஓகே வருண், அவரை பார்த்து முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் இங்க தங்குறதுக்கான ஏற்பாடு பார்த்துக்கலாம். சரிங்க அங்கிள். சரி வாங்க போலாம். சரி, இப்போ 2 வாய் வாங்கியாச்சுல. இப்போ பாப்பா முகமூடி போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு அம்மா மறுபடியும் எடுத்து விட்டு 2 வாய் ஊட்டி விடுவனா? சரி, இப்ப கழட்டி அம்மா ஊட்டி விடுவனா? முகமூடி கழட்டிருங்க. இதுவே வேணாங்கிறதே. அச்சச்சோ, பாப்பா கிரும வந்துச்சா? இரு அம்மா தண்ணி கொண்டு வரேன். இங்க இரு. வரக்கூடாது.
எஸ்கியூஸ் மீ சார். எஸ்கம் வாங்க. சார் சார் வாங்க ஜீவா. நீங்க கேட்டு வந்தியல்ல சார் தே. வணக்கம் சார். இருக்கட்டும். நீங்க தான் சென்னை ஏஎஸ் அக்ரிகல்ச்சரோட ஆஃபீஸோட எம்டியா? ஆமாம் சார். என்கிட்ட இத்தனை நாளா போன்ல பேசணும்னு நினைச்சது நீங்க தானே? ஆமாம் சார். உங்ககிட்டதே பேசணும், உங்களை மீட் பண்ணி பேசணும்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நினச்சிக்கிருந்தோம். அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த நேரம் வரணும் போல. இப்போத்தே உங்களை பார்த்துருக்கோம். இதே உங்ககிட்ட உதவி கேட்கணும்னு நினச்சிருக்கோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன என்கிட்ட உதவி கேட்டு வந்தேன்னு நினைச்சீங்களோ உங்களுக்கு எல்லாமே கூடி சீக்கிரத்திலே நடக்கும். மீட்டிங் ஹாலுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெண் எழுதி வைங்க, நோட்டு போட்டு நான் வந்து கிளியர் பண்றேன். எனக்கு சின்னதாக ஒரு கால் இருக்கு, வந்துடுறேன். சரிங்க சார். ஜீவா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். வாங்க போலாம். அனு இங்கதான் நின்னுக்கு இருந்தா, அதுக்குள்ள ஓடி போயிடணும். இப்பப்பா சரியான சேட்டை. இவ இப்படி இருந்தாண்டா நான் எப்படி வேலை செய்ய? நாளைக்குலாம் அங்கேயே விட்டுவிட்டு வந்துடணும். அனு, அனுமா, அனன்யா, அணுக்குட்டி, தங்கம், பூச்சாண்டி விளையாடாதிய, வந்துருங்க. எங்க போனாட தெரியலையே. சரி போய் பாப்போம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு நிமிஷம். இந்த சார்லாம் வேணாம். உங்களை விட வயசுல ரொம்ப சின்னவே நான். என்னை போய் சாருன்னா கூப்பிடாதியா. எனக்கு என்னமோ உங்களோட மரியாதையா நான் ரொம்ப தாழ்த்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிலாம் கிடையாது சார். என்னைக்குமே வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்லை சார். ஆனா நான் அப்படி நினைக்கல. நான் என்னைக்குமே ஒருத்தவங்களோட வயசுக்குதே மரியாதை கொடுப்பேன். மதிப்புக்கு என்னைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன், சரியான இடத்துல மதிப்பு இருந்தா அங்க மரியாதை கிடைக்கும்ல, அந்த மாதிரி. உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆசை தான். எனக்கு இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் தான் உங்களை தேடி வந்தேன். மதுரையிலேயே உங்கள் ஆஃபீஸ் தான் பெரிய ஆஃபீஸ்னு கேள்விப்பட்டு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசணும்னு வந்திருக்கோம். ஐ நோ, எல்லாத்தையும் ஜீவா சொல்லிட்டாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வாரம் இங்க இருங்க, உங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டே, அதாவது முடிச்சுட்டே இங்க இருந்து கிளம்பிக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷியோரா சார். கண்டிப்பா. அப்போ எங்களோட ஆஃபீஸ் மேலே வரலாமா? கண்டிப்பா வரும். என்னென்னமே வண்டி இல்ல, கவலைப்படாதீங்க. என்னது? யார் தம்பி? இங்க வேலை பாக்குறவங்களோட பொண்ணுதான், என் பொண்ணு மாதிரி. அணுகுட்டி, என்னது இது? என்ன பேசுது? போன பேச மாட்டேன் வந்திருக்கிய? வாங்க 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 வாங்க. என்னது இது? சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா அம்மா? என்ன பேசாது? கையில என்ன? புரியலையே. ஏன் சார், பாப்பா வாய் பேசாதா? உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினமே ஏதாவது ஒரு குறையாதது படைக்கப்படுது. அதே மாதிரி பாப்பாவும் வாய் பேச முடியாம இருக்கா. யார் செஞ்ச பாவம்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அணுனால ஒரு நாள் வாய் பேச முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாய் பேச முடியலனாலும் நல்லா அழகா பேசுதுல. அம்மா யாரு? வெளியில இருப்பாங்க, அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்பாங்க அவங்க அம்மா. செத்து போறீங்க, முகமுடி கழட்டி பார்க்க விடுறேன். அணுக்குட்டி, முகமுடி கழட்டிடுவோமா? யாரோட பரிசு அது? கொடுங்க பாப்போம். அனு இங்கனே வந்திருக்காளா? எப்படி சேட்டை பாரு. வர வர சேட்டை அதிகமாயிருச்சு. இந்த வாரேன். அனு